ஏன்னா சாமியை பார்க்காம ஃபஸ்ட்டு கோயில் சுற்றுறோம். நம்ம என்ட்ரன்ஸு எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் கொச்சியிலேருந்து எல்லாம் அந்த கொஞ்சம் விட்டு போன இடங்கள்லாம் பார்த்தோம். சைனீஸ் நெட், அப்புறம் வாஸ்கோ ஸ்கொயர் அதெல்லாம் பார்த்துட்டு வைகோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து வைகோம் சிவன் கோயில் இல்லையாச்சு, சிவன் கோயில் தானே? ஆமாம். கூகுளில் பார்த்தா 24 hours ஓப்பன்னே காட்டுது. சாத்துறதே இல்லை போல, தெரில என்னன்னு. அப்படியெல்லாம் இருக்காது. யாருமே இது கொடுக்கலன்னா, என்ன அப்டேட் பண்ணது இல்லைன்னா அப்படியே தான் 24 hours தான் காட்டும். சரி, போகிற வழியில் என்னது திரிபுனித்துராவில் அப்போஸ் டீ ஸ்டால் அப்படின்னு டீ ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் இடியாப்பம் ஆப்பாலாம் வச்சுருந்தார். அது கூட இட்லி தோசை எல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து இடியாப்பம், அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு முட்டைக்கறி வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. முட்டைக்கறிலையும் இதுதான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் தித்திப்பான, கொஞ்சம் அந்த காரம்லாம் இருக்குல்ல, ரொம்ப காரம் இருக்குல்லையா? காரம் எனக்கு தோணலையே, வெறும் தித்திப்பாக தான் இருந்துச்சு. தெரியல, எனக்கு மிளகா பொடி காரம் தூக்கலாக இருந்துச்சு. அப்படியா? எனக்கு என்னமோ இல்லை, கேரளா ஃபுட்ஸில் அந்த ஒரு மசாலா போட்டால் குக் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்டே போட்டு குக் ஆகிறதுக்கு விடுவாங்க. போடுறாங்க அவங்க கடைசியில் இறக்குறப்போ இல்லையா, அந்த மாதிரி மிளகா பொடி போட்டு இறக்கிடுறாங்க. அது குக் ஆகாமல் அந்த ரா ஸ்மெல்லு. குக் ஆகாமல் அந்த ரா ஸ்மெல்லு ஒரு மாதிரி காரம் அடிக்குது. ரா ஸ்மெல் இருக்கும். அப்படியே குக்காக இருக்காது. அது ஒன்று தான் எனக்கு இந்த குசினில். வைகோம் டெம்பிள் 2.2 kilometers. குமரகோணம் அங்கே கூட போகிறோம்ல. ஆமாம், குமரகோணம் ஐலண்ட்ஸ். ஓகே, சரி, போய் டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்த இடங்க. பை. வந்துட்டோம்பா வைகோம். பார்க்கிங்க்கு தான் தேடிட்டு இருக்கோம். அங்கே ஒரு இடத்துல பார்த்தோம். யூட்டன் எடுக்கும்போது அப்படியே முன்னாடி வந்தனே எடுத்தோம். திஸ் இஸ் த கோவில். நம்ம என்ட்ரன்ஸ் லெஃப்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு இது. இதுக்கும் அந்த இதெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க போல், ஏற்றிருப்பாங்க போல். ஏன்னா சாமியை பார்க்காம ஃபஸ்ட்டு கோயில் சுற்றுறோம். அதான் சொன்னேன் இப்படி வரலாம் அப்படின்னு. பேக் என்ட்ரன்ஸ் போல. எது பேக்கு? நம்ம வந்தோம்டா, அதுதான் மெயின் மாதிரி தெரிஞ்சு. சரி, ஆச்சுப்பா. கோயில் முடித்தோம். அபிஷேகம் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இல்லைன்னா அந்த இதெல்லாம் போட்டு கவசம்லாம் போட்டு வச்சிடுறாங்க லிங்கத்துக்கு. இது நல்லா இருந்தது பார்க்க. என்னாச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு? க்ரௌட் இல்லை. இந்த கோயிலுக்கும் அத்தனை பேர் இருந்துமே அந்த என்ன ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பார்த்தியா. போர்ட்ஸே இல்லை. அந்த மாதிரி
ரொம்ப அந்த ஒரு இது பிடிச்சிருக்குப்பா. நம்ம ஊரில் தான் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், கமர்ஷியல் பண்ணுறாங்க. 50 rupees என்ட்ரன்ஸ், 300, 1000 rupees, 500 என்ட்ரன்ஸு. அது எதுக்கும் 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டு வந்தோமே, மலை மகதேஸ்வரா. 500 ரூபாய் என்ட்ரன்ஸு அப்படின்னா எங்களுக்கு தேவை இருந்துச்சு அன்றைக்கி, நம்மளுடைய தேவை தான். ஆனாலும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால ஆப்ஷன் எதிர்பார்க்குறாங்க, அதை ஆஃப் பண்ணுறாங்க. அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. பிஸ்னஸாக பார்க்காம இதுவாக பார்க்குறாங்க இங்கே, இல்லையா? சாமி அந்த ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறதாகட்டும், ட்ரெடிஷன்ஸு நல்லா இருக்கு இங்கே. சரி, அடுத்து பார்ப்போம்.